யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கு சிஎம் முதலமைச்சர் வந்து இந்த இன்சூரன்ஸு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் சொல்லிட்டு 5 லட்ச ரூபா எலிஜிபிளாக இருந்தது. இப்போ 25 லட்ச ரூபா இன்னைக்கு சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. ஏமா அதை பற்றின உங்கள் கருத்து எப்படிமா? அந்த 25 லட்ச ரூபாய் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் யூஸ் ஆகும்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சார். ஆமாம், சாதாரண ஹாஸ்பிட்டல் தான் இது எம்ஜிஎம், ட்ரிபிள்எம்எம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே யூஸ் ஆனால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த 25 லட்ச ரூபான்றது தாராளமாக அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஏன்னா அதனால அத்தனை ஹாஸ்பிட்டலையும் எலிஜிபிள்னா எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க. நீங்கம்மா? அதுதான்மா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இதை பார்க்குறாங்க. இந்த இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரீ தான். இந்த இன்சூரன்ஸ் அவங்க வாங்குறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இப்போ எனக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா எம்ஜிஎம், ஹார்ட் என்ன ப்ராப்ளம்னா அங்கே போனால் சென்டர் வைக்கிறாங்க. ஆனால் நிறைய மணி கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரிபிள்எம்எம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே ஹார்ட்டுக்கு நம்பி போகிறாங்க, சரியாயிடுது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் எங்களுக்கு போய் அது யூஸ் ஆகும்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், பெரிய பெரிய ஸ்டார் ஹாஸ்பிட்டல், அதாவது சினிமா துறையை சார்ந்தவங்க, எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது யூஸ் ஆகல சார். ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த கட்ட பஞ்சாயத்து கந்து வட்டிலாம் விடுறாங்க இல்லையா, அதெல்லாம் விடக்கூடாது என்ற அடிப்படையில் அவங்களுக்கு முதலமைச்சர் யோசனை பண்ணி இவங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து 75,000 கொடுத்துருக்காரு. இந்த டிரைவர் படின்னு ஒரு 25,000 கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கு செய்யறத மக்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இது எதுக்குன்னா அவங்க லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா, அதனால மக்கள் பாதிக்கிறாங்கல்ல. இப்போ இது மாதிரி கொடுத்துட்டா லஞ்சம் வாங்கலாம், நடவடிக்கை எடுக்கலான்ற ஐடியாவில் கொடுத்துருக்கலாம் இல்லையா விஜய் அவர்கள்? இருக்கலாம். என்ன சொல்றீங்கம்மா? ஒரு மந்திரி எம்எல்ஏவும் கணக்கு பார்த்தா கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் போனால் மதிக்க மாட்டாங்க, பட்டா தர மாட்டாங்க, அலைய விடுறாங்க. ஆட்சியில் வந்து அதெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது நம்பிக்கை தான். நானே போனால் பட்டா கொடுத்துட்டாங்க, அலைய வைக்கல. பட் இது வந்து இவங்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போய் இந்த கம்பெனிக்காரனா போய் பேசுவான், நான் இந்த கமிஷன் தரேன், எனக்கு இது கையெழுத்து வாங்கி கொடுத்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு சில மந்திரிங்க 2% 3% வாங்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல நோக்கமாக இந்த மாதிரி அந்த எம்எல்ஏக்களுக்கு, அத்தனை எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்எல்ஏ கூட சரி, திமுக எம்எல்ஏக்கும் சரி, எல்லாருக்குமே கார் அப்படின்னு அந்த மெயின்டெனன்ஸ் 75,000 சம்பளம் டிரைவர் சொல்லியிருக்காங்க. அது வரவேற்புக்கு உரிய செயல் தாங்களா? ஆமாம், மக்களுக்கும் வந்து இப்போ என்னம்மா மக்களுக்கும் போய் சேரணும். இந்த 1000 ரூபா ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறாரு அந்த கவர்மெண்ட் வந்து 3 வருஷம் தான் கொடுத்தாங்க. ஒரு ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறாரு. 2,500 ரூபா ஏற்றி தருவார். ஆமாம், அது பார்ப்போம். என்ன இப்போ சட்டப்பேரவை முடியல, அதுக்குள்ளே அறிவிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த சட்டப்பேரவையில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. செய்வார், நம்மளை மறக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர்களுக்கு வந்து 3000 சொன்னாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லையாம்மா? முதியோர்களுக்கு கொடுக்கணும் 3000 ரூபா. அந்த ஆதார அடிப்படையில் இன்னைக்கு முதியோர்கள் தான் வந்து பசங்கிட்ட திட்டு வாங்கிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த 3000 வந்து ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆண்களுக்கும் கொடுக்கணும். ஆமாம், சரிங்கம்மா. மெயினாக வந்து முதியோர்களுக்கு இந்த தொகை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 3000 ரூபா மாதம் சம்பாதிக்க முடியாது, அவங்களால முடியாது. வீட்டில் வந்து பையன் திட்டுவான், மாத்திரை வாங்கினா கூட கஷ்டம், சுகர் மாத்திரை வாங்கல அது கஷ்டம். ஆமாம், பையன் காசு கொடுக்கல. சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்ம முதல்வர் வந்து நல்லதே செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? சரிங்கம்மா, இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எதுவித தவறுகளும் கிடையாது. இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் எதுவும் கரெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே அவங்களுக்கு கார் கொடுத்துட்றாங்க ஆய்வு பண்ணிக்கு. சரிங்கம்மா, நன்றிம்மா. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக